நேற்று வீக்கெண்ட் எந்த பிளானும் இல்லாமல் டிவி சேனல் தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த அம்மா அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தாங்க, பேரூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு, போயே ஆகணும்னு. ஆகணும் சொல்லியிருந்தேங்க. அப்புறம் பேரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கவுண்டம்பாளையம் கௌரி சங்கரில் லஞ்சை முடிச்சுட்டு நேராக பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போய் 1/2 வெயிட் பண்ணி 4 மணிக்கு கோயில் நடை திறந்ததும் போய் நல்ல திவ்ய தரிசனம், எங்களுக்கு நல்ல தரிசனம் பார்த்துட்டு அப்புறமா நேராக எங்கே வந்தோம், ஆர்எஸ்புரம் வந்தோம். ஆர்எஸ்புரத்தில் காட்டன் ஃபேப் 25 போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி துணி கடைகள் இருந்தது, அதுலேயே ஃபர்னிச்சர்ஸும் இருந்தது. எல்லாமே நல்லா ஆன்டிக் லுக்காக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்க நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் பார்க்கல, ஃபர்னிச்சர்ஸை சும்மா பார்த்தோம். அதுக்கப்புறம் பீங்கான் ஜாடிகப்பா எல்லாம் அழகழகாக இருந்ததுங்க. எங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணோம். கலர் பீங்கான் ஜாடிகள் நிறைய இருந்தது. பீங்கான் ஜாடிகள், அப்புறம் கப்பு, அந்த சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. டிஃபரெண்ட் கலர்லயும் இருந்தது. நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பழைய காலத்து ஜாடிகளும் இருந்தது, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஜாடிகளை மட்டும் நாங்க வாங்கினோம். அதுக்கப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் பீங்கானில் இருந்தது. எத்தனை வாங்கங்கிறதுனால ஓரளவு மட்டுமே நாங்கள் வாங்கினோம். அப்புறம் உட்டன் திங்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க, சின்ன சின்ன ஸ்டூல்ஸு. அதனால இந்த விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப டிசைனாக நாங்கள் வாங்கல, ஓரளவு சிம்பிளாக இருக்கக்கூடிய சின்ன ஸ்டூல் மட்டும் நாங்கள் வாங்கினோம். அந்த சின்ன ஸ்டூல்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அதுலேயும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. விலை கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் குவாலிட்டி பெயிண்டிங் இருக்குது, அதனால நாங்கள் வாங்கினோம். மவுத் ஃப்ரெஷ்னர் கடைக்கு போயிருந்தோம். அங்கேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மவுத் ஃப்ரெஷ்னர் இருந்ததுங்க, வகை வகையாக டேஸ்டாகவும் இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் சாம்பிள் கொடுத்தாங்க. நம்ம ஜனங்களுக்கு அதுதானே முக்கியம். சாம்பிள் பார்த்து வாங்கலாம், எல்லாத்துலேயும் சாம்பிள் கொடுக்குறாங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் வகை வகையாக இருந்தது, அதனால 2 மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்கினோம்மா. ஆனால் விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இட் இஸ் ஒர்த். 5.5 பெட்டி தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மர 5.5 பெட்டி கிண்ணம் மாதிரியும் இருந்தது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4, அதாவது இந்த அப்புறம் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்லேயும் இருந்தது, தனியாகவும் இருந்தது. உட்டன் திங்ஸை வந்து அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் இப்போ பாருங்கள், இந்த உட்டன் கப்போட அலமாரி எல்லாமும் ரொம்ப ஆன்டிக் லுக்காக இருந்தது. வீட்டில் நம்ம இதெல்லாம் வாங்கி வைக்கலாம், வாங்கி வச்சாலே ஒரு ரிச் லுக்கு வந்துடும் கண்டிப்பாக. அந்த விலையை கொஞ்சம் பேரம் பேசணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, ஏன்னா அப்பதான் அடிச்சு பேச முடியும். ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ஆனால் விலைக்கு நல்ல ஒர்த்து, நல்ல வேலைப்பாடு இருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி கை வேலைப்பாடு தான், மெஷின் வேலைப்பாடு இல்லாமல் கை வேலைப்பாடு தான் இருந்தது. இப்போதைக்கு இது சவுத் இந்தியாவில் இல்லை, நார்த் இந்தியன்ஸ் தான் கை வேலைப்பாடுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் பார்த்த வரைக்கும் அது எப்படின்னு எனக்கு தெரில. அப்புறம் எக்ஸிபிஷன் போய் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவை பழமுதிர் நிலையம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் நைட் ரிட்டன் கவுண்டம்பாளையம் அன்னபூர்னாலேயே வந்து நைட் டிஃபனை முடிச்சுட்டு வந்தோம். இதுதான் எங்களுக்கு